ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. பம்பா நதிக்கரையை அடையிற ராமர் ரொம்ப கதறி அழறார். அங்கே போய் சேர்ந்துட்டு அந்த சுற்றி இருந்த அழகு நிரம்பிய ஒரு இயற்கை காட்சிகளும் கூட அவருக்கு சீதையினுடைய பிரிவு தர துக்கத்தை ரொம்ப அதிகம்தான் பண்ணித்தே ஒழிய அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. இந்த இயற்கை காட்சிகள்லாம் வர்ணித்து அவற்றையோடு சீதை அழகை ஒப்பிட்டு அவர் புலம்புறார். அந்த இடத்துல என்னை பிரிஞ்சதுனால சீதை இனி உயிர் வாழ மாட்டான்னு நினைக்கிறேன், அவளை பிரிஞ்சு நானும் தான் எப்படி வாழ்வேன்னு விட்டு ராமர் அழறார். அப்போ லக்ஷ்மணர் அவருக்கு ஆறுதல் சொல்கிறார், நீங்கள் மன உறுதியோடு இருக்கணும், உங்களுக்கு எல்லா நலங்களும் உண்டாகட்டும், பாவமே அறியாதவர்களின் மனம் அலபாயறது கிடையாது. பிரிவினால் ஏற்படக்கூடிய துன்பத்தை நினச்சி பார்த்து ஒரு மனுஷன் பாசத்தை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது தான் நல்லது. ஒன்று சொல்கிறேன், பாதாள உலகத்துக்கோ இல்லை வேறு எந்த உலகத்துக்கோ ராவணன் போயிருந்தாலும் சரி, அவன் உயிரோடு இனி இருக்க போகிறது கிடையாது. முதல்ல அவன் இருக்கும் இடத்த கண்டுபிடிப்போம். அவனாவே சீத்தையை நம்மக்கிட்ட ஒப்படைச்சா சரி, இல்லாட்டாக்கா அவனை கொன்று சீத்தையை நான் மீட்பேன். முயற்சி இல்லாமல் எந்த காரியமும் சாதிக்கப்படுறது கிடையாது. ரொம்ப சக்தி வாய்ந்தது முயற்சி தான். முயற்சியுடைய மனுஷனுக்கு அடைய முடியாததுன்றது எதுவுமே கிடையாது. அன்பினால் ஏற்படுற மனத்தவிப்பை விட்டுணுங்க, கோபத்தை விளக்குங்க. தாங்கள் தன்னைத்தானே வென்றவருன்றதுனால தாங்களே மறந்துட்டது இந்த விஷயம்ன்றது ரொம்ப பெருசும் வருந்தத்தக்கதுன்னுட்டு லக்ஷ்மணர் சொல்கிறார் ராமர்கிட்ட. ஆறுதல் அடைஞ்சு துன்பத்தின் பிடியிலிருந்து ராமர் மீழ்கிறார். 2 பேரும் சுக்ரீவன் இருக்கும் இடம் தேடி விரைவாக நடந்து போகிறாங்க. ரிஷ்யமுக மலையில் இருந்த சுக்ரீவன் 2 பேரும் வர்றதை பார்த்து ரொம்ப கவலை கொள்கிறார். அவருக்கு வாலிய வேண்டிய வாழை தான் வராளோன்னு ஒரு சந்தேகம் உண்டாருது. அவனோடு இருந்த வானரங்களும் அப்போ பதற்றம் அடைகிறாங்க. வாலினால் அனுப்பப்பட்ட 2 இளவரசர்கள் தான் மர உரி தடித்து மாறு வேஷத்தில் வராங்களோ, இந்த இடத்த இப்படி அடைஞ்சிருக்காங்களேன்னுட்டு சுக்ரீவன் பயத்தோடு சொல்கிறார். இதை கேட்டுன்னு இருந்தால் ஹனுமார் சொல்கிறார், வாலியை நினச்சி ஏற்படுற இந்த பதட்டத்தெல்லாம் விட்டுடுங்கோ. இந்த மலையில் வாலியினால் எந்த பயமும் கிடையாது. நாம் வானரங்கள்ன்றதுனால தான் உங்கள் மனசு ஒரு நிலையில் நிறுத்த உங்களால் முடியல. வரவாளனுடைய நடவடிக்கைகளை பார்த்து அவளுடைய எண்ணங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அறிவை பயன்படுத்தாத அரசனால் ஆட்சி செலுத்த முடியாது. நீங்களோ பேரறிவு படைச்சவர், இந்த நேரத்தில் என்ன செய்யணுன்றத ஆலோசித்து முடிவு செய்யுங்கன்னுட்டு ஹனுமார் சொல்கிறார். அப்போ அதுக்கு சுக்ரீவன் சொல்கிறார், மாறு வேடம் அணிஞ்சு வர எதிரிகளை பார்த்தோடனே புத்தியுள்ள மனுஷன் கண்டுக்கணும். ஒற்றர்களை நியமித்து வேவு பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் படைச்சவன் தான் வாலின்றத மறந்துடக்கூடாதுன்றார். வர்ற 2 பேரையும் சந்தித்து அவளுடைய முகபாவங்கள்லேருந்தும் பேச்சிலேருந்தும் நடவடிக்கைகளிருந்தும் அவங்களுடைய உண்மையான எண்ணத்தை நீ தான் எனக்கு அறிஞ்சுட்டு வரணும். அவள் எதுக்காக இந்த காட்டுக்கு வந்திருக்கான்றத நீ நாசுக்காக விசாரிக்கணும், போய் வான்னுட்டு சுக்ரீவன் ஹனுமாரை அனுப்புகிறார். இப்படி சுக்ரீவனுடைய ஆணையை ஏற்றுண்டு இருந்த இடத்துக்கு ராமலக்ஷ்மணா இருந்த இடத்துக்கு தாவறார். வந்தவானை பற்றின சந்தேகம் மனசில் இருந்ததுனால சுய உருவம் மறைச்சிண்டு ஒரு நாடோடி சன்னியாசியாக உருவெடுத்துக்கிறார் ஹனுமார். ராமலக்ஷ்மணால் அணுகி வணங்கி நிற்கிறார். ராஜ ரிஷிகள் போலவும் தேவர்கள் போலவும் விளங்குகிற தபஸ்விகளே, நீங்கள் 2 பேரும் இங்கே வந்ததுக்கான காரணத்துக்கு நான் அறிஞ்சிக்கலாமான்னு கேட்குறேன். மேலும் சொல்கிறார், சிங்கத்தை போன்ற தோற்றமுடையவாளே, இந்திரனின் வில் போன்ற 2 வில்களை பிடிச்சுருக்கேள், மர உரியையும் தரிச்சுருக்கேள். இந்த பகுதியே நீங்கள் தான் அழகுற செய்கிறீங்க. நீங்கள் யார்? தெய்வத்தின் ஆணைக்கு கட்டுப்பட்டு சந்திரனும் சூரியனும் சேர்ந்து பூமிக்கு இறங்கி வந்துட்டது போல காட்சியளிக்கிறீங்களே. உங்கள் அம்புரா துணி கூர்மையான அம்புகளால் நிரப்பப்பட்டிருக்கேன். உங்களுடைய கத்திகள் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை போல தோற்றம் அளிக்கிறதே. இந்த பூமி முழுசையும் பாதுகாக்க நீங்கள் 2 பேர் போதும்னு எனக்கு தோன்றதுன்னு சொல்லி ஹனுமார் அந்த மாறு வேஷத்தோடையே ராமலக்ஷ்மணாவை பார்த்து கேட்குறார். அப்போ ராமலக்ஷ்மணா எதுவுமே பதில் சொல்லாததை பார்த்து, நான் இவ்வளோ பேசுகிறேன், நீங்கள் எதுவும் வாய் திறந்து ஒன்றுமே சொல்லாமல் இருக்கீங்களேன்னு கேட்டுட்டு ஹனுமார் மேலும் சொல்கிறார், வானரங்களில் சிறந்தவரும் தர்ம சிந்தனை உள்ளவரும் வீரருமான சுக்ரீவர்ன்ற பெயருடையவர் தன்னுடைய அண்ணனால் துரத்தப்பட்டு மனசை நொந்து இந்த பூமியில் அலைஞ்சின்றிருக்கார். அந்த வானர அரசனால் அனுப்பப்பட்ட நானும் ஒரு வானரன் தான். என் பேர் ஹனுமான். சுக்ரீவர் உங்களோட நட்பை விரும்பி என்னை தூதனாக அனுப்பிச்சிருக்கார். இந்த நாடோடி உருவம் நான் எடுத்துட்டுருக்க மாற்று உருவம். நினச்ச உருவம் எடுக்கிற சக்தி எனக்கு இருக்குது. நினச்ச வேகத்தில் போகவும் என்னால் முடியும். என்னை சுக்ரீவனுடைய அமைச்சனாக அறிஞ்சிக்கோங்க, அவருடைய நட்பை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறார் சொல்வன்மை படைச்ச ஹனுமார். அப்போது ஹனுமார் பேசி முடித்தோன்னு ராமர் லக்ஷ்மணனை பார்த்து சில வார்த்தைகள் சொல்கிறார். நம்ம தேடி வந்திருக்கோம் சுக்ரீவனுடைய அமைச்சர் இந்த ஹனுமார். சாஸ்திரங்களை கற்றறிந்த தன்மை இவருடைய பேச்சில் வெளிப்படுறது. நடத்தையிலையோ சொல்லுலையோ ஒரு பழுது கூட இல்லை. கேட்குறவாளை கவர்ற வல்லமை இந்த ஹனுமாரனுடைய சொல்லுக்கு இருக்குன்றார்.
இப்படிப்பட்ட ஒரு தூதனை பெற்றிருக்கிறவனுடைய காரியம் எப்படி கைகூடாமல் போகும்னுட்டு ராமர் கேட்குறார். தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.